ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி vlogs. இந்த வீடியோவில் வெண் பொங்கல் தான் வந்து செய்ய போகிறோம். அது கூடவே டிஃபன் சாம்பாரும் சேர்த்து செய்ய போகிறோம். சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுங்கிற பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃபன் சாம்பாருக்கு குக்கரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6லேருந்து 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து, இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது இருந்தாலும் அந்த இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செய்யும்போது பூசணிக்காய் சேர்ப்பாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூசணிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முள்ளங்கி, 2 கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் சாம்பார் தூள் மட்டும்தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தா போதும், சரியா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வத்தி வராது, அதனால தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி குக்கரை 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் பொங்கலுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் வந்து சாப்பிடலாம். சாதத்துக்குள்ளேயும் வந்து சூட் ஆகும். விசில் விட்டு வந்து நேச்சுரலா குழாய் வர இந்த நேரத்துக்குள்ள பொங்கலுக்கானதை ப்ரிப்பேர் பண்ணி குக்கரில் வச்சு விட்டுடலாம். 1 டம்ளர் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னி அரிசி பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டால் வந்து தருவாங்க பொங்கல் பச்சரிசின்னு கேட்டால். இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுட்டேன். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் வெந்து வரும், நல்லா குழஞ்சு வரும். கேட்டையும் பரவாயில்ல, வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதுலேயே வந்து தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செய்யும்போது 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து தான் செய்வாங்க. நான் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி சாம்பார்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா பால் இருக்கிறதுனால பொங்கி வந்துடும். பக்கத்துலேயே நின்று நல்லா கொதி விட்டு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிக்கலாம். இல்லை அப்படின்னா விசிலில் வந்து பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். கொதி விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கிளறிட்டு மூடி போட்டு மூடி 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா குழைவாக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் வச்சதுக்கப்புறமா பொங்கலை ரெடி பண்ணிவிட்டேன். பொங்கல் வெந்து வர நேரத்துக்குள்ளே சாம்பார் ரெடி ஆகிருக்கும். விசில் விட்டு நேச்சுரலாக கூலானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யும்போது நேரம் மிச்சமாகும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் விசில் விட்டு நேச்சுரலாக கூலானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பருப்பு வெந்து வந்துருச்சா காய் வெந்து வந்துருச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை இன்னொரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணும்போது ஒரு சில காய்கறியும் சேர்த்து எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் தவிர இந்த காய்கறிகளை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் காய்கறிகள் இருக்கும்போது அங்கங்கே வந்து கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்க காய்கறிகளோடு சேர்த்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சி விட்டுறணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பும் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். காய்கறிகளோட பருப்பையும் சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். மேசர் வச்சு கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த மிச்சம் எடுத்து வச்சுருக்க தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு சூட்டோடு இருக்கும்போதே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாது. எண்ணெயிலே வறுபட்டு வர்றப்ப பச்சை வாசனையும் இருக்காது. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு உடனே டக்குன்னு வந்து சாம்பாரில் சேர்த்துடணும். எண்ணெயில் வறுபட்டு வர்றது இந்த சாம்பாருக்கு நல்ல மணத்தை கொடுக்கும், அதுக்காக தான் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்க்கறது. இதுக்கு மேலே அடுப்பில் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் ஓப்பனில் வச்சு கிளறி கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் சுண்டி வந்துடும். தண்ணி அளவு வச்சிருந்தீங்கன்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும், சாதத்துக்கும் வந்து சூட் ஆகும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத காய்கறி ஏதாவது இருந்துச்சுன்னா பருப்போடு சேர்ந்து கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்கள். நேரத்துக்குள்ளே பொங்கலும் விசில் விட்டு வந்து நேச்சுரலாக கூலாகி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்துருச்சான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு கரண்டியாலேயே அப்படியே வந்து மசிச்சு கொடுத்துக்கலாம். கம்மியாக குலைவாக இருக்கும் பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து செய்யறதுனால பால் வாசனை எதுவும் வந்து அடிக்காது. நார்மலாக எப்படி இருக்குமோ பொங்கல் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு சூட்டோடு இருக்கும்போதே இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தட்கா பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் பொங்கல் வந்து க்ரீமியாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுனால. இது கூடவே தட்டிகிட்டு இருக்க இந்த இஞ்சி கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு 20 போல் மிளகு சேர்த்துட்டு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு பொன்னிறமாக வந்ததும் இதை பொங்கலில் வந்து சேர்த்துக்கிறேன். பொங்கல் வேக வைக்கும் போதே சீரகம் சேர்த்துட்டேன். சேர்க்கலை அப்படின்னா இது கூடவே சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பொன்னிறம் ஆனதும் எடுத்துகிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டா க்ரீமியான டேஸ்டியான பொங்கலும் வந்து ரெடி ஆகிடும். டிஃபன் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடும். ரெண்டும் அட் அ டைம் ஒரே நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்களும் இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் சேவிங்காக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது மிடில் பொங்கலை வச்சு சுற்றி வர வந்து சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.